வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று 23வது பட்டிமன்றம் 10/8/2024 மாலை 5 மணியளவில் தலைப்பு: ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல ஜனனகால கிரக நிலையா அல்லது கோச்சார கிரக நிலையா? நடுவராக வீற்றிருக்கும் குபேர சந்திரன் கெஜவள்ளி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனது அணியில் பேச வந்துள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எதிரணியில் பேச வந்துள்ள சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு: ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல ஜனனகால கிரக நிலையே என்ற அமைப்பில் பேசுகின்றேன். நாம் இதில் முதலில் விதிமுறை என்று உள்ளது. விதி என்றால் விதிவிலக்கென்று ஒன்று உள்ளது. இந்த ஜோதிட கலையானது வேதத்தின் ஓர் அங்கமாகும். இந்த கலையை ஒழுக்கமில்லாத சோம்பேறி, நான் என்ற அகந்தை கொண்டவன், திருடன், நோயாளி, அறிவில்லாதவன், கோபக்காரன், வாதம் செய்பவன், பாவத் தொழில்கள் செய்பவன், தூங்குபவன், சொன்ன சொல்லை விரைவில் அறிந்து கொள்ளும் நுட்பமில்லாதவன், பழைய ஜோதிட நூல்களின் கலையை கற்றுத்தரக்கூடாது என நினைப்பவன், இவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது விதியாகும். ஜோதி பிளஸ் இடம், ஒளி பற்றியது. ஜோதிடம் என்றால் அந்த ஒளி பூமியில் விழும் இடத்தை பற்றி அறியும் சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் ஆகும். விண்ணில் உள்ள கோள்கள் ஒளியின் மாற்றத்தால் மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை, வான்வெளியில் உள்ள கோள்களின் நகர்வுகளும் அவை கதிர்வீச்சுகளும் உலகில் வாழும் எல்லா உயிரினங்களின் மீதும் அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் பலவிதமாக இயற்கை நிகழ்வுகளில் பல விளைவுகளை உண்டு பண்ணுகின்றன, இது பிரதிபலிக்கின்றன. இதையே நாம் ஜோதிட சாஸ்திரம் என்று சொல்கிறோம். இக்கலையின் பயன்பாடு இறைவனிடமிருந்து மனிதன் பெற்ற வரங்களில் மிகச் சிறந்தது ஜோதிடம் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை. ஜோதிட கலையை பற்றி ஒரு அறிவு எல்லோருக்கும் மிக அவசியம். பல விஷயங்களில் எதிர்கால நிகழ்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதன் மூலம் ஆபத்துக்களிலிருந்து தங்களை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளவும் முடியும். முட்டாள்கள் கிரகங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள், அறிஞர்கள் கிரகங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என அறிவு கூர்மையுடன் சொல்லப்பட்டதாகும். வேதத்தின் கண்கள் என ரிக், யாஜுர், சாம, அதர்வண வேதங்கள் 4 வேதங்களில் அதர்வண வேதங்களில் ஜோதிடங்களும் உபநிடதங்களும் பயன்படுகின்றன என ஜோதிடத்தை படிப்பது என்பது மிக உயர்ந்ததாகும் என ரிஷிகளால் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் நோயுற்றவர்கள் எப்படி தங்கள் உயிரை வைத்திய நிபுணர்களிடம் நம்பிக்கையுடன் வைத்து ஒப்படைத்து விடுகிறார்களோ, அதுபோன்று மக்கள் அனைவரும் ஜோதிடர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து விடுகிறார்கள். தங்கள் பெண்ணுக்கு எந்த வரன் கொடுத்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கும் என்பதை ஏராளமான ஜோதிடர்கள் முடிவிற்கு விட்டுவிடுகிறார்கள். அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் பொழுதும் வைத்தியர் கூறினால் அதை செய்து கொள்கிறார்கள், ஜோதிடரை அணுகுகிறார்கள். பலர் தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பலம் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஜோதிடரின் உதவியை நாடுகின்றார்கள். ஆதலால் ஜோதிடரின் பொறுப்பு மிக மகத்துவமானது. தான் என்ற அகந்தை இல்லாமலும் அனைத்தும் பெருமான் சரணாகதி என்ற கூர்மையுடன் சொல்லும் பொழுது எந்த இதுவும் சிறப்பாக அமையும். ஜோதிடத்தில் ஜனனகால ஜாதகத்தை வைத்தே நாம் பலன்களை துல்லியமாக கண்டறிய முடியும். அவ்வாறு ஜாதகத்தில் ஒரு பிறக்கும் பொழுது லா என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும். ஒருவர் பிறக்கின்ற பொழுது கிழக்கு திசையில் சூரியன் அஸ்தமனமாகும் திசையில் எந்த ராசி மண்டலம் வருகின்றதோ அதுவோ குழந்தை பிறந்த லக்னமாகும். இந்த லக்னத்தை வைத்துதான் பலாபலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இந்த லக்னத்தை நாம் ஒவ்வொரு பாவகம் அல்லது முதல் பாவகம் என்று சொல்லலாம். ராசி கட்டத்தில் இந்த லக்னத்தை கண்டறிய லா என கோடுகள் போடப்பட்டிருக்கும். பாவகம் என்றால் என்ன? இந்த லக்னம் அடுத்து இதை வீடு, ஸ்தானம், ராசி மண்டலம், இடம் என்றும் சொல்லுவார்கள். பாவகம் என்றும் சொல்லலாம். முதலில் லக்னம் நிர்ணயம் செய்த பிறகு பாவகம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. லக்னம் இருக்கும் ராசி முதல் பாவகம் என்றால் மற்ற இடங்களில் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பாவகங்கள் காணப்படும்.
ஒன்று லக்கினம், இரண்டாவது ராசி, மூன்றாம் இடம், நான்காம் இடம் என லக்கினம் ஜாதகரை பற்றியது, இரண்டாம் இடம் குடும்பம் பற்றியது, மூன்றாம் இடம் சிறு சிறு முயற்சி சகோதரஸ்தானம், நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் பற்றிய நிலைமை, ஐந்தாம் இடம் பூர்வீக தொழில் தந்தை வழி தாத்தா குலதெய்வம். இவ்வாறு நாம் அறிவு இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், ஏழாம் இடம் என்பது களத்திரம் சமுதாயம் நண்பர்கள், எட்டாம் இடம் ஆயுள் மர்ம உறுப்புக்கள் மனைவியின் குடும்பம் எதிர்பாராத விபரீத சொத்துக்கள் புதையல் அதிர்ஷ்டம் இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்பதாம் இடம் தீர்த்ததல யாத்திரைகள் தந்தை இஷ்ட தெய்வம் இவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் சுயதொழில் மற்றும் மாமியார் நாம் செய்யும் தொழில்களை எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் இடம் மூத்த சகோதரன் இரண்டாம் திருமணம் அபிலாசைகள் இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் இடம் சுகந்திரம் அயன சயன போகஸ்தானம் தந்தை வழி பாட்டி தாய் வழி பாட்டன். இவ்வாறு அனைத்து பாவகங்களையும் லக்கினத்தை வைத்தே நாம் சொல்லப்படுகிறது. இதற்கு நாம் ராசி கட்டம் என்ற ராசி சக்கரம் அமைய வேண்டும். ஒரு குழந்தை பூமியில் ஜனனம் பிறக்கும் பொழுது வானமண்டலத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசி மண்டலத்தில் நிற்கின்றது என்பதை அறிந்து காட்டும் வரைபடமே ராசி சக்கரம் ஆகும். அதை நாம் கோள்களின் சாரம் கோச்சாரம் கோள்கள் சாரம் கோச்சாரம் என சொல்கின்றோம். இன்றைய நிலையில் கிரகம் இடம்பெயர்வதே கோச்சாரம் ஆகும். 12 ராசிகளையும் ஒரு வருடம் இவர்கள் கடப்பதற்கு 180 வருடங்கள் ஆகின்றன. லக்னத்திற்கு 1, 5, 9 பாவகத்தை திரிகோணஸ்தானம் என்றும், லக்னத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம் என்றும், 3, 6, 9, 12 உபஜயஸ்தானம் என்றும், 3, 6, 8, 12 விபரீத ராஜயோகம் என்றும் நாம் பிரிக்கப்படுகின்றோம். இந்த இடங்களில் கேந்திரங்கள் விஷ்ணு பகவானின் ஸ்தானம் என்றும், இந்த நிற்கும் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் கிரகங்கள் பலமாக செயல்படும் என்றும், திரிகோணஸ்தானங்களை மகாலட்சுமி ஸ்தானம் என்றும், அதில் நிற்கும் கிரகங்கள் தீய கிரகங்களாக இருந்தாலும் நன்மையை செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. 2, 5, 8 பணபரஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களில் ஒரு ஜாதகருக்கு நிற்கும் கிரகம் 2ஆம் இடம் தன் உழைப்பினாலும் பேச்சினாலும் பணம் வரும். 5ஆம் இடம் குழந்தைகளால் மற்றும் அதிர்ஷ்டத்தாலும் பணம் கிடைக்கும். 8ஆம் இடம் எதிர்பாராத LIC சம்பந்தப்பட்டது, விபத்து காப்பீடு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி, அடுத்தவர் சொத்தை அபகரித்தல், தொலைதூர பயணத்தினால் பணம் வரும். 11ஆம் இடம் நாம் செய்யும் தொழில் மூலம் பணம் வரும். பல வழிகளிலும் பணம் நமக்கு கிடைக்கும். 11ஆம் இடம் நாம் சம்பாதித்த பணம் லாபத்தை அளிக்கும். அதே உபஜயஸ்தானம் 3, 6, 9, 10 இந்த இடங்களில் எந்த ஒரு செயல் வெற்றியை கொடுக்கும். இந்த இடத்தில் நிற்கும் கிரகமும் வெற்றியுடன் செயல்படும். 3ஆம் இடம் சிறு சிறு தடை முயற்சி வெற்றி. 6ஆம் இடம் பெரிய தடையாக இருந்தாலும் எதிரியை வெல்லக்கூடியது. 10ஆம் இடம் தொழிலால் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். 11ஆம் இடம் லாபத்தால் வெற்றி கிட்டும். 12ஆம் இடம் விரயஸ்தானம். அவ்வாறு 3, 6, 9ஆம் இடங்களும் சிறந்த ஸ்தானங்களாக கருதப்படுகின்றன. மறைவு ஸ்தானங்களான 3, 6, 8, 12 இந்த 3ஆம் இடம் அரைமறைவிடம் என்றும் 6, 8, 12ஆம் இடம் முழு மறைவிடம் ஆகும். இதில் நிற்கும் கிரகங்கள் அவரவர் தசை புத்தி காலங்களில் விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக தருவார்கள். சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று நின்று திசை நடத்தினாலும் தன் பலனை தர தயங்குவதில்லை. அப்பொழுது ஒரு கிரகம் ஜனனகால ஜாதகத்தில் நாம் லக்னம் என்பது உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் செயல்படுகிறது. உடலும் உயிரும் இணைந்தால்தான் அந்த வேலை சிறப்பாக நடக்கும். அதை தசாபுத்தி காலங்களில் நடக்கின்றன. தசை என்பது உயிராகவும் புத்தி என்பது உடலாகவும் செயல்படுகின்றது. தசை புத்தி, அதனடுத்து சூட்சமம், அதனடுத்தது அந்தனம், அதற்கடுத்தது பிராணன், அதுக்கடுத்தது உள் அந்தணன் என 9 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. திசையை 9 பிரிவாகவும், புத்தியை 9 பிரிவாகவும், சூட்சமத்தை 9 பிரிவாகவும், பிராணனை 9 பிரிவாகவும், அந்தணனை 9 பிரிவாகவும் பிரிக்கப்படுகிறது. ஒருவாறு நவகிரகங்கள் தசையையும் நவகிரகங்களாகவும் புத்தியையும் கிரகங்களாகவும் பிரித்து செயல்பாடுகள் செய்கின்றன. அப்பொழுது முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடியது
ஜனனகால ஜாதகங்களை வைத்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் என வைத்துக் கொள்ளலாம். அது எங்கும் நிற்காமல் சென்று கொண்டே இருக்கும். அதுதான் தசை. அங்கு டிராஃபிக் ஜாம், சற்று தூரம், எடுத்துக்காட்டாக நாமக்கல் என வைத்துக் கொண்டால் கோயம்புத்தூர், அதற்கடுத்து கேரளா, இவ்வாறு போகும் வழியில் சேலம், இது மாதிரி சிறு சிறு இடங்களை தாண்டி செல்வதே புத்தியாகும். அந்தந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதுதான் கோச்சாரம். அது நிரந்தரம் கிடையாது. தற்காலிகமாக இருப்பிற்கும் நிலையான இருப்பிடத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. ஆகையால் பிறப்பு ஜாதகம் மட்டுமே நிலையானவை. ஒரு வீடு கட்டுவதற்கு பில்லர், பீம் போட்டு, அஸ்திவாரம் போட்டு ஸ்ட்ராங்காக அடிக்கட்டிடம் கட்டி நிலையாக நின்றால் மட்டுமே மேலே பல மாடி அடுக்குகளை கொண்டு நாம் கட்டிடங்களை அமைத்து வாழ முடியும். அதுபோல ஜனனகால ஜாதகம் என்பது பராசரர் முறை. அதை வேதிக் அஸ்ட்ராலஜி, பாரம்பரிய ஜோதிடம் என்று சொல்லலாம். அந்த ஜனனகால முறை ஜாதகத்தை தசை புத்தி சிறப்பாக எடுத்தால்தான் இது எந்த பாவகத்திற்கு எந்த பாவகம் செயல்படுகிறது என்பதையும் நாம் தெளிவாக சொல்ல முடியும். அதன் மூலம் பலன்களை தாராளமாக நாம் 95% ஒதுக்கிவிடலாம். கோச்சாரத்தை வைத்து நாம் 5% மட்டுமே சொல்ல முடியும். கோச்சாரம் என்பது மேலே உள்ள அடுக்குமாடி கட்டிடம் போன்றது. அடிக்கட்டிடம் நிலையாக நின்ற எடுத்து கொடுத்தால்தான் மேலே உள்ள இன்றைய காலகட்டத்தில் கோச்சாரம் என்பது போல மேலே உள்ள அனைத்து ஜோதிடங்களும் அதே போலத்தான். கோச்சாரமாக இருக்கட்டும், நாடி முறையாக இருக்கட்டும், பிரசன்னமாக இருக்கட்டும், கேபி சிஸ்டமாக இருக்கட்டும், பிருகு நாடி, நந்தி நாடி, சிலேத்தும நாடியாக இருக்கட்டும், சார ஜோதிடமாக இருக்கட்டும், மற்றும் எத்தனை வகை ஜோதிடங்கள் எந்தெந்த முறைகளில் வந்தாலும் அதன் ஆணிவேர் பாவகங்களும் காரகங்களும் பராசர முறையிலே எடுக்கப்படுகின்றது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தாகும். பராசர முறைகளை நன்கு தெளிவாக கற்றுக்கொண்ட ஒரு ஜோதிடனுக்கு மற்ற அனைத்து வித்தைகளும் கைகூடும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. முழுக்க நாம் பராசர முறைகள்தான் உத்தரகாலமிருத நூலில் கொடுக்கப்பட்டுள்ள பராசர முறையை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே எந்த ஜோதிடங்களையும் தெளிவாகவும் அழகாகவும் நம் விளக்கமாகவும் எடுத்து அடித்து உடைத்து கூற முடியும் என்ற கருத்தை நான் முன்வைக்கின்றேன். ஆகையால் லக்கினம் உயிர் போன்றது. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக, ஆலமரம் எவ்வளவு வலிமையுடையதோ அவ்வளவு பலம் வாய்ந்தது. ஜாதக துல்லியமாக பலன் சொல்ல ஜனனகால கிரக நிலைகளை வைத்துத்தான் நம் ஆலமரம் விழுது போன்றது. அந்த விழுது கிளைகள் போன்றது அந்த கோச்சாரம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தலை விழும், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்து தலை முளைக்கும், அடுத்து கிளையும் முறியலாம். அதுபோல கோச்சாரத்தில் கோச்சார வேதை அஷ்டமசனி, பஞ்சமசனி, அர்த்தாஷ்டமசனி என வரும் பொழுது சிறு சிறு குறைபாடுகள் நடக்கும். அந்த குறைபாடுகளை நாம் தெய்வ சக்தி மூலியாகவும் பரிகாரங்கள் மூலியமாகவும் கண்டிப்பாக தீர்த்து கொள்ளலாம். தற்காலிகமாக மழை வந்தால் குடைபிடிப்பது போலவும், வெயிலடித்தால் குடைபிடித்து செல்வது போலவும், இவ்வாறு காற்றடித்தால் படல் கட்டுவது போல நாம் பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம். ஒரு ஜாதகத்தில் நாம் குலதெய்வத்தின் அனுகிரகத்துடனும் நம் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்துடனும், குலதெய்வம் என்பது அவர்களை காப்பாற்றும். குலதெய்வம் என்பது அவர்களுக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது இஷ்ட தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம். இதை நாம் வைத்துக்கொண்டு நாம் நடக்கும் திசை லக்கினம், திசை உயிர், புத்தி உடல். நாம் உயிரையும் உடலையும் இயக்க வேண்டும். இயக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எந்த திசை நடக்கின்றதோ அந்த திசைக்குரிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த புத்திக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வங்கள் 100% நமக்கு நன்மையை செய்வார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. அவ்வாறு செய்யும் பொழுது அதுடன் மீறி தெய்வ நம்பிக்கை, இஷ்ட தெய்வமாக உபாசனை தெய்வங்களையும் அதிதேவதைகளையும் நாம் மனதார வணங்கி வந்தால் எப்பொழுதும் நன்மையையே செய்வார்கள். கோச்சாரம் நமக்கு எந்த பாதிப்பையும் தராது. இறைவன் அருளால்
அனைவருக்கும் பரிகாரம் என்று உண்டு. அதை அன்றைய காலகட்டங்களில் செய்து மக்கள் வாழ்க்கையில் வெகு விரைவாக முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். டிஜிட்டல் உலகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என எனது கருத்தை கூறிக்கொண்டு, எனக்கு என ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல முழுமையாக ராசி கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றனோ அதே கிரகங்கள் அம்சக்கட்டத்தில் பார்க்கும் பொழுது வர்க்கோத்தமமா அந்த கிரகங்கள் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருக்கின்றார்களா, திரிகோணத்தில் இருக்கின்றார்களா, உபஜயஸ்தானங்களில் இருக்கின்றார்களா, விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறார்களா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார்களா, நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார்களா மற்றும் நீச்சபங்க ராஜயோகத்தில் வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறார்களா, நவாம்சத்தில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது புஷ்கராம்சம் பெற்று இருக்கிறார்களா, இத்தனைய பலன்களையும் நாம் பிறப்பு ஜாதகங்களை வைத்தே தெளிவாக எடுக்க முடியும். லக்னத்தை வைத்துதான் இத்தனையும் நாம் எடுக்கின்றோம். எந்தெந்த அம்சங்கள் என்னென்ன பாரிஜாத அம்சத்தில் இருக்கிறார்களா, அல்லது 4 கிரகங்கள் சேரும் பொழுது என்னென்ன யோகங்கள் ஏற்படுகின்றன, யோகத்தில் என்னென்ன யோகம், பிருகுமங்கல யோகத்தில் இருக்கின்றாரா, ஆதி யோகத்தில் இருக்கின்றாரா, மற்றும் பிருகுமங்கல எந்த யோகத்தில் இருக்கின்றார், அனபா யோகம், சுனபா யோகம், இத்தனை யோகங்களும் சூரியனை மையமாக வைத்து பிறப்பு ஜாதகங்களை வைத்துமே சொல்லப்படுகின்றன. பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை வைத்துதான் யோகங்களும் எடுக்கப்படுகின்றன. தோஷங்களும் பிறப்பு ஜாதகங்களை வைத்துதான் எடுக்கப்படுகின்றன. ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், புத்திரு தோஷம், புத்திர தோஷம், பல்லாயிரம் வகையான தோஷங்களும் பிறப்பு ஜாதகத்திலே வைத்து எடுக்கப்படுகின்றன. பல்லாயிரம் வகையான யோகங்களும் பிறப்பு ஜாதகங்களை வைத்தே எடுக்கப்படுகின்றன. ஆகையால் நாம் ஜாதகத்தில் துல்லியமாக பலன்களை அறிய பஞ்ச அங்கங்களான திதி, ராசி, நட்சத்திரம், யோகம், கரணம் அனைத்தையும் ராசி, லக்னம் இவைகளை வைத்தே சொல்ல வேண்டும் என்ற கருத்தை கூறிக்கொண்டு, ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல ஜனனகால ஜாதகமே சிறந்ததாகும் என கூறிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் பிஹெச்டி பேசுகின்றேன். எனது செல் நம்பர் தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.